தமிழ் தேசியம்ங்கிறது வந்துட்டு ஒரு இயல்பான ஒரு சிந்தனை. இப்போது எல்லாரும் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை பற்றி நூல்லாம் பெருசாக எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அம்மா அப்பாவை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இயல்பான ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை வந்து இயல்பாக வெளிப்படக்கூடிய நிறைய இடங்கள் வந்துட்டு நமக்கு சங்க இலக்கியங்களில் இருக்குது. மிக குறிப்பாக இந்த தமிழ் தேசியத்தை இந்த தூக்கி பிடித்த முதலாவது நூல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை சொல்லலாம். அப்போ அந்த மூவேந்தரும் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாடுன்னு நிற்கணும், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு நிற்காம தமிழ்நாடுன்னு நிற்கணுங்கிற ஒரு கருதுகோளை வந்துட்டு சிலப்பதிகாரம் முன்வைத்தது. அதனால தான் வந்துட்டு அதை தமிழ் தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வழிபாட்டு ஒற்றுமையெல்லாம் தாண்டி ஒரு இன ஒற்றுமை வந்து மிக முக்கியமானது அப்படின்றத வலியுறுத்தணும்னாலாம் நம்ம வந்துட்டு சிலப்பதிகாரத்தை பார்க்குறோம். அது இல்லாமல் இலக்கண நூல்கள் கூட வந்துட்டு அந்த உணர்வுல என்ன எழுதப்பட்டிருக்கு. இப்போ இளம்பூர்னர் வந்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிறப்போ ஒரு உரை வந்து எப்படி எளிமையாக இருக்கணும், ஒரு கேள்வி பதில் மாதிரி எளிமையாக இருக்கணுன்றத விளக்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட நாடு அப்படின்னு யாராவது கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்கிற மாதிரி இயல்பானதாக இருக்கணும் அப்படின்றார். நாடு யாதெனில் தமிழ்நாடு என்றல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி பின்னாடி வந்த அரசர்கள் பார்க்குறப்போ அவங்க பேருக்கு வந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறப்போ அல்லது ஒரு ஒரு அடைமொழியை சேர்த்துக்கிறப்போ தமிழ்நாடுங்கிற சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்னே ஒரு பல்லவ அரசர் இருக்கிறார். அதே மாதிரி ராஜராஜ சோழன் சொல்கிறப்போ தண்டமிழ்நாடன் ராஜராஜ சோழன் அப்படின்னே ஒரு குறிப்பிடுறார். தமிழ்நாடன் அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக பயன்படுத்தக்கூடியது வந்துட்டு இருந்திருக்குது. இப்போ தமிழ் தேசியம்ங்கிறது வந்துட்டு இன்னைக்கு நேற்றுக்கு வந்த கொள்கை கிடையாது. திராவிடம் என்று இவர்கள் சொல்லக்கூடியது உருவாகுவதற்கு குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்த ஒரு இயல்பான ஒரு கொள்கையாகத்தான் நம்ம தமிழ் தேசியத்தை பார்க்க முடியுது.